السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் நோற்ற நோன்பு, நாம் செய்த நல்லமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அல்லாஹ் உரிய நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் தராவீஹ் தொழுகையில் நாம் காது தாழ்த்தி செவியுற்ற பகுதியிலே 2-3 சூறாக்கள் நாம் அதிலே ஓதினோம். அதிலே அல் கசஸ் என்கின்ற பெயரில் ஒரு சூறாவை நாம் முழுமையாக செவியுற்றோம். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூசா நபி ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வளர்ந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஃபிரௌனுடைய அரண்மனையிலே ஒரு கொலை ஒன்று நடக்கிறது. அந்த கொலைக்கு மூசா நபி காரணமாக அமைந்தார்கள். ஏன் செஞ்சாங்கங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. அது இப்போ சொன்ன நேரம் பத்தாது. அந்த விஷயத்திற்கு பிறகு அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். அவ்வாறு வெளியேறிய மூசா நபி அவர்கள் மதியன் என்கின்ற ஒரு பகுதிக்கு போனதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அவ்வாறு மதியனுக்கு போன மூசா நபி அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலையிலே மக்கள் எல்லாம் தங்களுடைய கால்நடைகளை அழைத்து கொண்டு வந்து அவற்றுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். பாத்திரங்களிலே நீர் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மக்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 பெண்கள் மட்டும் ஒதுங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தண்ணீர் அள்ள வேண்டிய தேவை இருந்தது. அவர்களும் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த வேலைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையை பார்த்த மூசா நபி புரிந்து கொண்டார்கள். ஆண்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நெருக்கி அடித்து கொண்டு போவதற்கு சங்கோஜப்பட்டு கொண்டு தான் இவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மூசா நபி ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பெண்கள் என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, அந்த நீர்நிலையிலே ஒரு பகுதியை அடைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாறையை தன்னந்தனியராக மூசா நபி அவர்கள் நகர்த்தி வைத்தார்கள். அந்த பெண்கள் தண்ணீர் அள்ளுவதற்கும் அவர்கள் கொண்டு வந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது. அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த 2 பெண்களும் தங்களுடைய தந்தை இடத்திலே செல்கிறார்கள். அவங்க தந்தை யார்? ஷுஐப் நபி. அங்கே போகிறார்கள். போன இடத்துல அந்த 2 பெண்களில் ஒரு பெண் இப்படி சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. காலத் இஹ்தாஹுமா யா அபத் இஸ்தஅஜிர்ஹு. அந்த 2 பெண்களில் ஒரு பெண் தந்தையை பார்த்து சொன்னார், தந்தையே, இஸ்தஅஜிர்ஹு, நம்முடைய பணியை செய்து கொடுத்த அந்த மனிதருக்கு நீங்கள் கூலி கொடுக்க வேண்டும், உரிய பிரதிபலனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இந்த மாதிரி தகவலை போய் சொல்கிறாங்க. சொன்னால் தந்தை சொல்கிறார், அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வந்து மூசா நபிகிட்ட சொல்லி இது மாதிரி என்னுடைய தந்தை அழைக்கிறார்கள் என்று கூப்பிட மூசா நபி என்ன செய்கிறாங்க, அந்த பெண்களோட போகிறாங்க. போன இடத்துல தான் இந்த மாதிரி இந்த நபருக்கு நீங்கள் உரிய கூலியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதர் வலிமையானவராகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவராகவும் இருந்தார்.
எனவே அவர்களுக்கு உரிய கூலியை நீங்கள் கொடுங்கள் என்று பெற்றோரிடத்திலே, தந்தை இடத்துல அந்த பெண்களில் ஒருவர் சொன்னார் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி இருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னா, மூசா நபியை பற்றி அந்த பெண்களுக்கு முன்ன பின்னெல்லாம் பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பழக்கம்லாம் இல்லை. டேட்டிங் சேட்டிங்லாம் போனதெல்லாம் கிடையாது. அப்போ யாரை பற்றியும் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படிங்கும்போது மூசா நபியினுடைய கேரக்டரை பற்றி எப்படி இந்த பெண்கள் சொல்ல போச்சு? அவர் வலிமையானவர், அவர் நம்பகத்தன்மையானவர், ரொம்ப ஹானஸ்ட்டு அப்படின்னு எப்படி இந்த கேரக்டரை சொல்ல போச்சு? தந்தைக்கே ரோஷம் ஏற்பட்டது. யாரோ தெரியாத ஒரு அந்நிய ஆண் ஒருவரை ஏதோ ரொம்ப பழகின மாதிரி அவருடைய கேரக்டரை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட தந்தை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று சில திருக்குர்ஆன் தஃப்சீர்களிலே பார்க்க முடிகிறது. எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க? அவர் உண்மையிலே நம்பகமானவர் தான், அவர் உண்மையிலே வலிமையானவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். அப்பொழுது அந்த பெண் சொன்னார், நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்ட முடியாமலும் தண்ணீர் அள்ள முடியாமலும் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தோம். ஆண்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நெருக்கி அடிக்க தேவையில்லை என்று நாங்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தோம். அப்போது அந்த நீர்நிலையின் ஒரு பகுதியை அடைத்து கொண்டிருந்த அந்த பெரும் பாறையை தனி மனிதராக ஒண்டியாக இவர் என்ன செய்தார்? தள்ளி வைத்தார். பல பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது. ஆனால் தன்னந்தனியராக இவர் அந்த வேலையை செய்தார். எனவே அதிலிருந்து இவர் நல்ல வலுவானவர், வலிமையானவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சரி, வலுவானவர்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்பகமானவர்கிறத எங்கிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டார்கள். அப்போது அந்த பெண் சொன்னார், நீங்க போய் அவரை கூப்பிட்டு வர சொன்னீங்கல்ல, போய் கூப்பிட்டு வர சொன்னீங்க. அது மாதிரி என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார்கள் என்று நான் அவரிடத்தில் பேச போகும்போது நான் அவரை நோக்கி பேசினேன். ஆனால் அவர் என்னுடைய கண்களை நோக்கி பேசவில்லை. தலையை கீழே போட்டுக் கொண்டார், தலையை கீழே குனிந்து கொண்டார். இது அவருடைய கற்புழுக்கத்தை காக்கிறது, அவருடைய கற்புழுக்கத்தை சுட்டி காட்டுகிறது. அவர் என்ன செய்யவில்லை? என்னை நிமிர்ந்து பார்த்து பேசவில்லை, கீழே குனிந்து நின்று பேசினார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். கூப்பிடும்போது சாதாரணமாக எனக்கு தான் வழி தெரியும், ஊருக்கு புதுசு மூசா, அவருக்கு வழி தெரியாது. அப்போ ஏற்கனவே அந்த ஊருக்காரங்க தான் வழிகாட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் தான் முன்னாடி போகணும், ஊருக்காரங்க தான் முன்னாடி போகணும், விருந்தாளியே பின்னாடி தான் கூப்பிட்டு வரணும். சில பேர் இருக்கிறாங்க, ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க, அங்கே ஊரில் குளங்களும் இருக்கும், குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த குளத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்வார்? அஜர்த்து வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு இதுதான் குளம், இறங்கன்றுவார். அவர் தான் இறங்கி காட்டணும், எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன செய்வார்? தான் குளம் அப்படின்ட்டு போயிடுவார். ஏற்கனவே நமக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால இறங்கிரும், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக அழைத்து கொண்டு போகிறவர்கள் அவர் தான் முதலாவது இறங்க வேண்டும். அழைப்பாளிகள் பின்னால் தான் போவார்கள். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து கூப்பிட்டு போகிறது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள். பின்னால் போக வேண்டியவங்க யாரு? மூசா நபி. ஆனால் மூசா நபி ஒரு பெண்ணுக்கு பின்னால் நடப்பதை அவர்கள் சரியானதாக கருதவில்லை. ஏனென்றால் ஒரு பெண் முன்னாலே நடப்பார், திடீரென்று காற்று வீசும், அவர்களுடைய ஆடைகள் படபடக்கும், அல்லது அந்த ஆடைகள் அப்படியே உடல்ல ஒட்டும், உரசும், கனபரிமாணங்கள் வெளியிலே தெரியும். இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதுவும் நம்பகத்தன்மைக்கு மாற்றமானது என்று அவர் புரிந்து கொண்டு என்ன செஞ்சாருன்னா, நீங்க எனக்கு பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன், பின்னால் இருந்துக்கிட்டே நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, ரைட்ல திரும்புங்க, லெஃப்ட்ல திரும்புங்க, நேரா போங்க, பின்னாடி வாங்கன்னு எனக்கு என்ன செய்யுங்க, பின்னால இருந்து கமாண்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க, நான் முன்னாடி போறேன்னு மூசா நபி சொன்னார். மூசா சொன்னார். அப்ப எனவே இதிலிருந்து அவருடைய ஒழுக்கத்தையும் நான் புரிந்து கொண்டேன், அவருடைய நேர்மையையும் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. தோழர்களே, ஒரு செய்தி இருக்குது, இன்ன அஃப்ரஸன்னாசி ஸலாஸத்துன், மனிதர்களில் மிகவும் நுண்ணறிவுள்ளவர்கள், மிகவும் உற்றறிவுள்ளவர்கள் 3 பேர். அதுல ஒருத்தவங்க மூசா நபியை வீட்டுக்கு அழைத்து சென்ற அந்த பெண்.
நல்ல நுண்ணறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் மூசா நபியினுடைய கேரக்டர் அவங்களால புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு கட்டத்தில் மூசா நபிக்கு வாழ்க்கைப்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சு. எவ்வளவு நுண்ணறிவு இருந்திருக்கணும். அப்போ மனிதர்களிலேயே மிக நுண்ணறிவு உள்ளவர் இந்த பெண் ஒன்று. ரெண்டாவது யாருன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமை சந்தையில் விற்கப்படுகிற போது அவரை விலைக்கு வாங்கி அசா ஐயம் ஃபனா அவ் நத்தஹிதஹு வலதன், இந்த பிள்ளைய நாம வளர்ப்போம், ஒன்று நமக்கு பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு பயனாக இருப்பார் அப்படின்னு செஞ்சாரு. அந்த விலைக்கு வாங்கினவர் சொன்னார். விலைக்கு வாங்கினவர் யாரு அப்படின்னா, அந்த எகிப்தினுடைய ஒரு அமைச்சர். அவரும் நுண்ணறிவு உள்ளவர். ஏனென்றால் மூசா நபியை பார்த்த உடனே நம்மள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு புரிஞ்சாருல்ல. மூசா நபி அந்த ஃபேமிலியில் இருந்ததுனால எவ்வளவு பெரிய ஃபாய்தா கிடைச்சு, எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சு. ஒரு கட்டத்தில் எகிப்தினுடைய பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய வேலையை செஞ்சாங்க மூசா நபி, யூசுப் நபி. அப்போ நான் என்ன கவனிக்கணும்னு சொன்னாங்க, யூசுப் நபி கிட்ட இப்படி ஒரு திறமை இருப்பதை கூர்த்த அறிவின் மூலமாக, உற்றறிவின் மூலமாக புரிந்து கொண்டார் அவர். மனிதர்களிலேயே இவரும் மிகவும் கூர்த்த மதி உடையவர். மூணாவது யாருன்னு சொன்னா, தமக்கு பிறகு ஹலீஃபாவாக வருவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை தேர்ந்தெடுத்தார்களே, அதுவும் கூர்த்த மதியினுடைய ஒரு செயல். அப்ப இந்த மூணு பேரும் மனிதர்களிலேயே மிகவும் நுண்மான் நுழைவுளம் மிக்கவர்கள், உற்றறிவு உள்ளவர்கள், மெய்யறிவு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த பெண்மணி மூசா நபியினுடைய கேரக்டர் என்ன செஞ்சாங்க, சரியாக உய்த்துணர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, ஹைர். இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பது என்பது ஒழுக்க குறைவான செயல். எதேச்சையாக ஒரு பார்வைப்படலாம், அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அந்த பார்வைக்கு பிறகு அடுத்த பார்வையை நாம் மீண்டும் தொடரச் செய்வோமேயானால் அது மிக மோசமான தவறு. அது நம்முடைய கேரக்டர் மோசம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இந்த வரலாறிலிருந்து உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, கற்புழுக்கம் தவறாமை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மாண்பை தருகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்குதுன்ன உடனே அதைத்தான் அந்த பெண்மணி தன் மிக மிக மிகச்சிறந்த ஒரு குணமாக சிலாகித்து தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்கிறார். கடைசியில் அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கணவராக தேர்ந்தெடுப்பதற்கும் அதே காரணமாக என்ன செஞ்சாங்க, ஆக்கினாங்க. அதனாலதான் மூசா நபி அந்த ஃபேமிலிக்கு என்ன செஞ்சாங்க, மருமகனாக போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கற்பு நிலை தவறுவதற்கு தலைவாசலாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வைதான். பார்வையை நாம் கட்டுப்படுத்த தவறினால், அதன் போக்கிலே நாம் அதை மேயவிட்டால், நாம் ஒரு வகையில் கற்பொழுக்கம் தவறுபவர்கள் என்று பொருள். அதாவது தப்பா நடந்து பெண்கள்கிட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டா தான் நமக்கு கற்பு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, கண்கள் விபசாரம் செய்கின்றன, கைகள் விபசாரம் செய்கின்றன, கால்கள் விபசாரம் செய்கின்றன, மனது விபசாரம் செய்து, ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய பங்கு அந்தந்த விபசாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. இறுதியில் இதையெல்லாம் அவருடைய பிறப்புறுப்பு ஒன்று உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது என்று சொன்னார். கடைசியில் அதுக்கு வேலை, ஆனா பாக்கி எல்லாம் செஞ்சு முடிச்சிருது எல்லா வேலையும். அப்ப எனவே தவறான பார்வை என்பது அது நம்முடைய கற்பை கலைக்கக்கூடிய, கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு மோசமான பண்பு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணும் கொள்ளையடித்தால் பலா முசீபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம், பெரிய மோசமான முசீபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தேவையற்ற பார்வைகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பார்வை அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எதை நாம் நேரடியாக பார்க்கக்கூடாதோ அதை திரையிலும் பார்க்கக்கூடாது, அதை பேப்பர்லையும் பார்க்கக்கூடாது. அதுவும் ஹராம் தான், அதுவும் தப்பு தான். நேரில் பார்க்கறதுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான். இந்த ஸ்கிரீனில் பார்த்தாலும் தப்பு தான், இந்த பேப்பரில் பார்த்தாலும் தப்பு தான். அப்ப எது நேரில் பார்ப்பது தவறோ அதை திரையில் பார்ப்பதும் பேப்பரில் பார்க்கிறது வேறு எந்த வடிவத்தில் பார்த்தாலும் சரிதான், எல்லாமே தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சூரத்து நூறுன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது.
அந்த அத்தியாயம் தொடங்கும் போதே எப்படி தொடங்கும்னா, விபசாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையிலிருந்து ஆரம்பிக்கும். விபசாரம் செய்தவங்க கல்யாணம் முடிக்காத ஆளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கசையடி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும். மிஅத்த ஜல்தா, 100 கசையடி கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அப்படிதான் அந்த 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 சூறா தொடங்கும். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற அந்த சூறா விபசாரத்திற்கு எதெல்லாம் வழிகோலுமோ, கற்பொழுக்கம் தவறுவதற்கு எதெல்லாம் வகை செய்யுமோ அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பின்னால் பார்க்கலாம். பார்வையை தாழ்த்தணும்னு சொல்லி அந்த சூறா சொல்லுது. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா அனுமதி கேட்டுட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அனுமதி கேட்கும் போது நீங்க கதவுக்கு நேரம் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. பெண்களை சொல்லுது நீங்க உங்களுடைய உடலுக்கு பர்தா போடுங்கன்னு சொல்லுது. ஆண்களை சொல்லுது நீங்க உங்க கண்களுக்கு பர்தா போடுங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தா கூட உங்களுடைய பெட்ரூமுக்கு குறிப்பிட்ட சில நேரத்துக்கு அவங்க வரக்கூடாது, அனுமதி கேட்டுட்டு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த சூறாவில் அல்லாஹ் இன்னொன்னு என்ன சொல்றான்னா, வசதி போக்குவரத்தை எல்லாம் பெருசா பார்க்காதீங்க, உரிய நேரம் வந்தா கல்யாணம் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த சூறா சொல்லுது. இதெல்லாம் ஒழுங்கா செய்தோம் என்று சொன்னால் இந்த தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கற்பொழுக்கம் தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல வழிகாட்டலை அல்லாஹு தாலா அந்த சூறாவினுடைய ஒட்டுமொத்த பகுதியிலே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். குறிப்பாக நான் இளம் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நமக்கு பசி எடுக்கும் போது நாம் உணவு உண்ணுகிறோம், பாப்பா அம்மா நமக்கு சாப்பாடு தர்றாங்க. அதே மாதிரி உரிய பருவம் வரும்போது நமக்கு துணையை அவர்கள் தேடித் தருவார்கள். இதில் நாம் முந்தக்கூடாது என்று சொல்கிறேன், இதில் சபலத்திற்கு நாம் போய்விடக்கூடாது என்று சொல்கிறேன். நொடி நேர சபலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இட்டு நிரப்ப முடியாத இழப்பை ஏற்படுத்திவிடும். நொடி நேர சபலத்தினால் சாம்ராஜ்யங்களை இழந்த கதைகள் எல்லாம் இருக்கின்றன, சாம்ராஜ்யங்களை இழந்திருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல சபலத்திற்கு ஆட்பட்டு நாம் நம்மை வதைத்துக் கொள்வதோ நம்மை நாம் நொந்து கொள்வதோ தேவையற்ற விஷயம் என்பதை புரிந்து கொள்ளணும். நேரம் வந்தா அதுக்கான ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செய்வாங்க, எல்லாம் அது நடக்கும், அந்த காலத்துல நடக்கும். நாம ஏன் அவசரப்படணும்? ஆனா இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்குது. மனிதர்களை அவர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து பிரித்து எடுப்பதற்கும் அவர்களை கிழித்தெடுப்பதற்கும் இந்த உலகம் நிறைய போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நாம நம்முடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வது என்பதே மிகப்பெரிய சவாலான காரியம்தான். ஆனா இருந்தாலும் நாம மூமின்கள், இருந்தாலும் நம்மள்ட்ட ஈமான் இருக்குது, மற்றவங்கள மாதிரி நம்ம நடக்க முடியாது, நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் உருவாகக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தை சபலத்திற்கான காலகட்டமாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் சில செய்திகளை சொல்லணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எந்த வீட்டில் அவங்க இருக்க போனாங்களோ அந்த வீட்டம்மா ஆசைப்படுது அவங்கள என்ன சொல்றது, அவங்கள கற்பழிக்கிறதுக்கு அவங்க நாடுறாங்க, அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் தடித்தனமான வார்த்தையா இருக்குமேங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். ஆனா அந்த அம்மாவே அதுக்கு தான் அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ஆசை வார்த்தை கூறி பார்த்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசியவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா மிரட்ட ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்ஜன அவ் அதாபுன் அலீம். தன்னுடைய கணவரை பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுடைய மனைவிட்ட ஒருத்தர் அத்துமீறினா அவருக்கு என்ன தண்டனை, சிறை தண்டனை அல்லது வேறு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மிரட்ட வேற செஞ்சிச்சு. ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா, யூசுப் நபியை காப்பாத்தினான். ஒரு பெரிய ஒரு சான்று ஆதாரத்தை ஒன்றை கொடுத்து யூசுப் நபி தவறு செய்யவில்லை, தவறு செய்தது அந்த அம்மா தான் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா அம்பலப்படுத்தினான். அதுக்கு பிறகு அந்த அம்மா சும்மா இருந்துச்சா அப்படின்னா சும்மா இருக்கல, ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுச்சு ஊர் மக்களுக்கு, அந்த அவங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுச்சு. அந்த தோழிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, அமைச்சருடைய மக போய் வீட்டு வேலைக்கார பையனை போய் விரும்புறாங்க அப்படின்னு அசிங்கமா பேசுனாங்க. அப்ப இந்த அம்மா பார்த்துச்சு, நம்மளை அசிங்கமா பேசுறாங்கல்ல, நாம எப்படி இந்த விரும்புறோங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி ஆளாளுக்கு கையில ஒரு பழத்தை கொடுத்து கையில ஒரு கத்தியும் கொடுத்து
அந்த கத்தி அந்த பழத்தை வெட்டி சாப்பிட்ற நேரத்துக்கு யூசுப் நபி அந்த இடத்துல போக வச்சு, யூசுப் நபி அந்த இடத்த கடந்து போறாங்க. அந்த உட்கார்ந்திருந்த எல்லா பொம்பளைங்களும் பழத்தை வெட்டுறதுக்கு பதிலாக கையை வெட்டிக்கிச்சுங்க. குர்ஆன்ல சொல்றான்ல, உடனே சொன்னாங்களாம், மாஹாதா பஷரா இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் வந்து மனுஷன் கிடையாது, மலக்கு, இவ்வளவு அழகுல இவரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா அந்த பொம்பளைங்கெல்லாம், ஓஹோ இதனால தான் நீ விரும்பிட்டியோ அவரை அப்படின்னு அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யூசுப் நபிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்திருக்கும்னு பாருங்க. அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்திருக்கும். ஆனா அவர்கள் என்ன நினைத்தார்கள், கொஞ்ச நேரம் சரின்னு சொல்லியிருந்தா அவர்களுக்கு உப்பரிகை வாழ்க்கை கிடைத்திருக்கும், ஒய்யாரமான வாழ்க்கை கிடைத்திருக்கும், மிகப்பெரிய வாழ்க்கை கிடைத்திருக்கும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ஒழுக்க கேடனாக உயர்ந்த மாளிகையில் வாழ்வதை விட ஒழுக்க சீலனாக சிறைக்கு கூட போகலாம்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுனனி இலைஹி, எந்த தவறுக்கு இவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அதை விட இறைவா நான் சிறை கூட்டடியில் கிடப்பது எனக்கு மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லி கற்பை காப்பாற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் அதனால அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தான், எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்தான் பாருங்க. நொடி நேரத்தினுடைய சபலத்தை அவர்கள் கட்டுப்படுத்திய காரணத்தினால், இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சபலம் வரல, அவங்க ரொம்ப பேணிப்பாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு பாடம். அதே மாதிரி வரலாறுல நிறைய சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, தன்னுடைய சொந்த நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய சொந்த நிழலை கொடுத்து சில பேரை காப்பாற்றுவான். அப்படி காப்பாற்றப்படக்கூடிய நபர்கள்ல ஒரு வாலிபர் இருப்பார். அந்த வாலிபர் யார் தெரியுமா, தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமாலின், வனப்பும் வளமும் உள்ள ஒரு பெண் தவறு செய்வதற்கு அந்த வாலிபரை அழைப்பாள். ஆனா அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வார். இந்த வாலிபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய சொந்த நிழலை கொடுத்து காப்பாற்றுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களே, நாம் அந்த நொடி நேரத்தினுடைய சபலத்திற்கு ஆட்படாமல் இருப்பதனால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைகிறோம் அப்படிங்கிறத இங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இன்னொரு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபூபக்கர் அல் மிஸ்கி என்று ஒருவர் இருந்தார். அபூபக்கர் அல் மிஸ்கி, அநேகமாக அவருடைய ஊர் வந்து சிரியாவாக இருக்க வேண்டும், தமாஸ்கஸாக இருக்க வேண்டும். அவருடைய பேர் வந்து அபூபக்கர் தான். ஆனால் மிஸ்கி என்பது அவருக்கு ஒட்டு பெயராக, பட்ட பெயராக வந்து ஒட்டி கொண்டது. மிஸ்குக்கு என்ன அர்த்தம்னா கஸ்தூரின்னு அர்த்தம். மஸ்குன்னு சொல்றான்ல, அது அரபியனுடைய உச்சரிப்பு மிஸ்குங்கிறது தான். கஸ்தூரி மனம் கவழ்பவர் அப்படின்னு அதுக்கான அர்த்தம். அது வந்து அவருக்கு முன்னொட்டாக வந்து ஒட்டி கொண்டது அவருடைய பெயர்ல. எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவர் எங்கு இருந்தாலும் கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டே இருக்குமா. அதான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்க எங்க உட்கார்ந்தாலும் உங்க மேல கஸ்தூரி வாசம் வீசிக்கிட்டே இருக்குதே, நீங்க நடந்து போனீங்கன்னா தள்ளி வந்துடுது, நீங்க இருக்கிற இடத்துலலாம் கஸ்தூரியா இருக்குதே, என்ன விஷயம் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்லாவின் மீது ஆணையாக நான் அந்த வாசனை திரவியத்தை எல்லாம் பயன்படுத்தி வருடங்கள் பல ஆகிவிட்டது, நான் அப்ப தொடர்றதெல்லாம் இல்லை, ஆனாலும் என் மீது இந்த வாசம் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பின்னணி ஒன்று உண்டு. என்ன பின்னணி என்று சொன்னால், அவங்க சொல்றாங்க, அவர் வந்து ஒரு துணி வியாபாரி, பொருட்களை வீட்டில் வெளியில் கொண்டு போய் ஒரு ஊடாக போய் வித்துட்டு வரக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்படி போகின்ற ஒரு நேரத்தில் ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் இவரை அழைக்கிறார். இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சரி வியாபாரம் நடக்க போது போல தெரியுது, கல்லா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறார், உள்ள போயிட்டார். போனா அந்த அம்மா வேற நோக்கத்துக்காக கூப்பிட்டுருச்சு. உள்ள போன உடனே சட்டுன்னு கதவெல்லாம் தாப்பா விட ஆரம்பிச்சிருச்சு. இவர் பார்த்தார், ஆஹா ஆபத்தா போச்சே இது அப்படின்னு நினைச்சிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் வந்து நாம் எங்கே போகிறோம் என்பதையும் தயவு செய்து பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். யாருன்னு தெரியாதவங்க கூடலாம் போறோமே, ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், யார் நம்மை அழைக்கிறார்கள், யாருக்கு பின்னால போறோம் அப்படிங்கிறது தயவு செய்து நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு நட்போடு இருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு நாம என்ன செய்ய முடியாது, விஷயங்கள் கைமீறி போனதற்கு பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால யாரோட போறாங்கிறது நமக்கு தெரியணும். தெரியாதனமா இவர் அந்த வீட்டில் போய் மாட்டிக்கிட்டார். அந்த அம்மா கதவு தாப்பா போட்டுருச்சு. ஆசை வார்த்தை கூறி இணங்குவதற்காக அழைக்கிறது. இவர் மறுத்து பார்த்தார், முடியவில்லை.
அந்த அம்மா மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில வேறு வழியே இல்லை, நாம் மாட்டிக்கொண்டோம், இனிமேல் இங்கிருந்து நாம் வெளியேறுவது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அம்பலப்பட்டு போவோம், நம்ம கேரக்டர் வாய்ஸ் நம்மளை மோசமாக்கிறோம் அப்படின்னு முடிஞ்சதுக்கு பிறகு, அப்படின்னு உறுதியானதுக்கு பிறகு அந்த அபூபக்கர் அல் மிஸ்கி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அம்மாட்ட சொல்றாரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் அனுமதிங்க அப்படின்னா. அப்படின்னா பரவாயில்ல, போயிட்டு வா அப்படிங்குது அந்த அம்மா. ஏன் தயாராக அவராருன்னு நினச்சிக்கிச்சு அந்த பொம்பளை. உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறான். இவர் உள்ளே போனார். அந்த காலத்தில் ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய தானே செய்யும். உள்ளே போனார். கொஞ்சமும் யோசிக்கவில்லை. அவருக்கு முன்னால் இருந்ததெல்லாம் இறையச்சம் மட்டும்தான். நாம் தவறான விஷயத்திற்கு உடந்தையாகிவிடக்கூடாது, நம்முடைய கற்பு நாசமாகிவிடக்கூடாது, தவறான ஒரு விஷயத்தை நாம் நெருங்கி கூட விடக்கூடாது என்பதுதான் அவருடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தது. அதனால் அவர் யோசிக்கவே இல்லை. என்ன செஞ்சாரு, அங்கே கிடந்த அசிங்கங்களை எடுத்து தன்னுடைய உடலில் பூசிக்கொண்டார். நான் சும்மா சொல்லல, நடந்த வரலாறு இது. இருந்த அசிங்கங்களை எடுத்து உடம்புல பூசிக்கிட்டார். பூசிக்கொண்டு வெளியே வருகிறார். வந்தா அந்த அம்மா பார்த்து அரண்டுருச்சு. உடனே இந்த பைத்தியக்காரனை வெளியே துரத்துது, கதவு திறந்து விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. தப்பிச்சம் பொழைச்சோம்னு வெளியே வந்து மனுஷன் போய் குளிச்சார். குளிச்சாலும் கூட அவருடைய உடலில் ஒரு விதமான வாடை இருந்து கொண்டே இருந்தது. யார் பக்கத்துக்கு பள்ளிவாசலுக்கெல்லாம் போனார். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் இவர் கிட்டே வந்த உடனே ஒரு மாதிரியாக இவரை பார்த்தார்கள். அப்போ இவர் மனசில் நினச்சிக்கிட்டாரு, ஆஹா நம்ம மேலே அருவருப்பான வாடை வீசுகிறது போல தெரிகிறது, அதனால தான் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்து அப்படி போயிட்டார். அன்று இரவு அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களுடைய மார்க்க ஒழுக்கத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த மனிதரும் செய்ய துணியாத ஒரு வேலையை நீங்கள் செய்தீர்கள். அதனால் உங்களை நீங்களே அழுக்காக்கி கொண்டீர்கள், உங்களை நீங்களே அசிங்கமாக்கி கொண்டீர்கள். எனவே அதற்கு பதிலாக நான் உங்களுடைய உடலிலிருந்து இறுதி வரை நான் கஸ்தூரி வாசத்தை வீசச் செய்வேன் என்று ஒரு அசரீரி சத்தம் அவருக்கு கனவிலே காட்டப்பட்டது. அவர் சொல்றாரு, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் என்னுடைய உடலிலிருந்து இந்த கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக நாம் ஒரு விஷயத்தை கைவிடுவதற்கு துணியும் போது அல்லாஹ் அதை எப்படி மாற்றி தருகிறான் பாருங்கள், எவ்வளவு உயர்ந்ததை மாற்றி கொடுக்குறான் பாருங்க. தோழர்களே, இன்றைக்கும் கூட இவருடைய கபர் என்பது டமாஸ்கஸ்ல ஜாமிஉல் ஹனாபிலான்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல, அங்கே ஹாதா கபருல் மிஸ்கி, இதுதான் மிஸ்கி அவருடைய அடக்கத்தலம் என்று பெயர் போடப்பட்டிருப்பதாக அதை பார்த்த அறிஞர்கள் இப்போதும் சொல்கிறார்கள். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு நொடி நேரம் அந்த சபலத்திற்கு ஆட்படாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் போது, அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அதை செய்ய முன் வரும்போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறான். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குறோம், இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கிற மாதிரி வந்து போச்சு. அந்நிய பெண்களிடத்தில் பேசுவது, அவர்களிடத்தில் அரட்டை அடிப்பது, அவர்களோடு ஊர் சுற்றுவது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அதை சொன்னா நம்ம பிற்போக்குவாதிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் ஆகி போய் கிடக்குது. அதை நம்ம சொன்னா இவர் அஜத் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்மள என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆளுங்கிற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. ஆனா மார்க்கம் என்பது அப்படியெல்லாம் வளைஞ்செல்லாம் கொடுக்காது. நேற்றுக்கு என்னவோ அதுதான் இன்னைக்கு, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ அதுதான் இன்னைக்கும். புரிஞ்சுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. விபச்சாரம் அப்படிங்கிற அந்த 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 அசிங்கம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, நீங்க பார்க்கலாம். பார்வைக்கு பிறகு சிந்தனை, அதற்கு பிறகு பேச்சு, உரையாடல், ஊர் சுற்றுதல், தனித்திருத்தல், எல்லா அசிங்கங்களுடைய இறுதியில் தான் என்ன செய்யுது, இது முடியுது. அப்போ இதெல்லாம் நடக்கலாமா? அந்த கடைசியில் அசிங்கத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடுறது எது? வாசலாக இருக்கிறது எது? பார்வைதான். அந்த பார்வையிலிருந்து தொடங்குகிறது, அடுத்து அது பேச்சாக மாறுகிறது, சிந்தனையாக மாறுகிறது, பேச்சாக மாறுகிறது, ஊர் சுற்றுவதாக போகிறது, கடைசியில் அந்த தவறுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அருமையான தோழர்களே, அதனால தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தடுக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சாதாரண விஷயமாக இருக்கிறது. அப்படிலாம் இல்லைன்னா எங்களால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்படிலாம் இல்லாட்டி எங்களால் காலேஜில் படிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் மார்க்கம் என்பது எப்போதும் தெளிவானதாகத்தான் இருக்கும். தப்புனா தப்பு தான். அது கல்விக்காக அது தங்க ஊசிங்கிறதால எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது. கல்வி பெருசாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு பல ஆயிரங்களை நமக்கு தரக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம். அதுக்காக ஹராமை அனுமதிக்க முடியாது. ஹராமை அனுமதி என்று சொல்ல முடியாது. ஊசி தங்க ஊசியா இருக்கலாம், கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது. எனவே அருமையான தோழர்களே, நொடி நேரத்தினுடைய சபலம் என்பது ஒரு மனிதனை தூக்க முடியாத அதலபாலத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். எதிர்காலம் என்பது மிக மோசமானதாக மாறிவிடும். ஒண்ணுமில்லை, உடம்புல சக்தி இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி வாலிப வயசுலேயே ஆடி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய மனதை அலைபாய விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு டாக்டர்கள்ட்ட அலைபாயணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு டாக்டரா போகணும் வரணும், அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வரும். எனவே அருமையான தோழர்களே, நாம் இன்றைக்கு ஓதிய அந்த பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி. ஒரு மனிதன் தன்னுடைய கற்பொழுக்கத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நிதர்சனமான வழிகாட்டலாக அமையக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டல் அல்லாஹ் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சம்பவமாக இருந்தாலும் சரிதான், அதற்கு பிறகு நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறாக இருந்தாலும் சரிதான். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வந்தார். வந்தவர் ரசூல்லாட்ட, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். உடனே சஹாபாக்கெல்லாம் அரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. என்ன பேசுற நீ, எங்க என்ன கேட்குற, டீ வாங்கி கொடுங்கிற மாதிரி இருக்கு, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்குற அப்படின்னு அரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்க விடுங்க அவரை விடுங்க, அவர் ஆசுவாசமா இருக்கு, கிட்ட வர சொல்லுங்க அவர் அப்படின்னாங்க. தன்னுடைய கிட்ட அவர் அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட பேசினாங்க, இப்படி அனுமதி கேட்குறீங்களே, இதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நடந்தால் நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய பிள்ளைக்கு விபச்சாரம் நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களான்னு கேட்டாங்க. விரும்ப மாட்டேன் யாரை சொல்லலாம். அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதரும் அவரவர்களுடைய பிள்ளைகளுக்கு விபச்சாரம் நடப்பதை விரும்ப மாட்டார்கள். சரி, உன்னுடைய தாய்க்கு இந்த அகோரம் நடப்பதை நீ விரும்புவாயா என்று கேட்டாங்க. அல்லாஹ் மீது ஆணையா நான் விரும்ப மாட்டேன். அப்படித்தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் அவர்களுடைய தாய்மார்களுக்கு இந்த அசிங்கம் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய சகோதரிக்கு இப்படி நடக்கிறத நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன் யாரை சொல்லலாம். அப்படித்தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இப்படி நடக்கிறத விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய மாமிக்கு, உன்னுடைய அத்தைக்கு, உன்னுடைய பெரியம்மா சின்னம்மா எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இல்லை யாரை சொல்ல நான் விரும்ப மாட்டேன். அப்படித்தான் உலகத்துல எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய பெரியம்மாமாருக்கோ அத்தைமாருக்கு இது மாதிரி நடக்கிறத விரும்ப மாட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்கன்னா, நீ இப்படி இதுக்கு அனுமதி கேட்கிறியே, அந்த பெண் யாராவது ஒருத்தருக்கு சகோதரியா இருக்கத்தானே செய்வா, யாராவது ஒருத்தருக்கு மகளாக இருக்கத்தானே செய்வா, யாராவது ஒருத்தருக்கு தாயா இருக்கத்தானே செய்வா, யாராவது ஒருத்தருக்கு அத்தையா இருக்கத்தானே செய்வா. அப்ப மக்கள் விரும்ப மாட்டாங்கல்ல, நீ மட்டும் அது எப்படி விரும்புற என்று கேட்டு அவருடைய மனதை சுத்தப்படுத்தி விட்டு, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவருக்காக அவருடைய மனசுல ஒரு தட்டு தட்டி, நெஞ்சில ஒரு தட்டு தட்டி, இறைவா இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பொழுக்கத்தை நீ காப்பாற்றி விடு என்று அவருக்காக துஆ செய்தார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான சபல புத்தி அவருக்கு வரவே இல்லை. அதனால இந்த இடத்துல நமக்கு இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னா, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அப்படி இப்படி சில குறைகளை பார்த்தால் தயவு செய்து துஆ என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அதை நம்ம கையில் எடுக்கணும். அது அவர்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதில், சீர்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்கின்ற ஒரு வழிகாட்டலையும் இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக அருமையான தோழர்களே, வாழும் காலம் என்பது மிகவும் குறைவான காலம். அந்த காலத்தில் முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த காலத்தில் நம்மை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது என்பது நாம் நமக்கு செய்கின்ற துரோகம் மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்துக்கும் செய்கின்ற துரோகம் என்கின்ற உணர்வோடு நாம் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நல்லொழுக்கத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. நல்லொழுக்கத்தில் சிறந்தோங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.